வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மலேசிய கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கவியரசின் புகழ்பாடும் பிரம்மாண்டமான கண்ணதாசன் விழா 2026. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் நூற்றாண்டு விழா 2027 முன்னிட்டு மாபெரும் முன்னோடி திருவிழா ஜூன் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் செட்டியார் மண்டபம் தண்டாயுதபணி ஆலய வளாகம் ஜலனிப்போ கோலாலம்பூரில் நடைபெறும். இந்நிகழ்வில் திருமதி பாரதி பாஸ்கர், திரு சிவகுமார் சிறப்புரை வழங்கவிருக்கிறார்கள். அனல் பறக்கும் பட்டிமன்றம் இலக்கியம் சுடர் ராமலிங்கம் தலைமையில் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலா தத்துவமா அனுபவமா எனும் தலைப்பில் நடைபெறும். இதில் பேச்சாளர்கள் மரபின் மைந்தன் முத்தையா, வழக்கறிஞர் சுமதி, செல்வி சிம்மாஞ்சனா, திருமதி தேவி குணசேகரன், புதுகை பாரதி, திருமதி இந்திரா விஜயலட்சுமி ஆகியோர் பேசவிருக்கிறார்கள். மலேசிய தமிழ் அறிஞர்கள் சமுதாய தலைவர்கள் பெயரில் ஐவருக்கு அவர்களின் வாழ்நாள் சேவையை பாராட்டி சிறப்பு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும். இலக்கிய ஆர்வலர்களே, கண்ணதாசன் பிரியர்களே, தமிழுக்கும் கவிதைக்கும் பெருமை சேர்க்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இலக்கிய திருவிழாவில் தவறாமல் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். கவிதை நயமும் சிந்தனை தெளிவும் பெற வாரேன். அனுமதி இலவசம். நிகழ்ச்சி முடிந்ததும் தேநீர் வழங்கப்படும் என மலேசிய கண்ணதாசன் அறவாரியம் அழைப்பு விடுத்தது. வணக்கம். காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சென்ற மகாகவி நம்முடைய கவியரசு கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக வருகின்ற ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் செட்டியார் மண்டபத்தில் தொடக்க விழா காண்கின்றது. இந்த நிகழ்வு என்பது இதுவரை நடந்த கண்ணதாசன் விழாவில் முத்திரை பதிக்கக்கூடிய விழாவாக இது அமையவிருக்கின்றது. ஏனென்றால் இது வெறும் கண்ணதாசன் விழா மட்டுமல்ல, ஒரு நூற்றாண்டினுடைய தொடக்க விழா. ஆகவே இந்த விழா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகச்சிறந்த பேச்சாளர்களை கொண்டு முத்திரை பதிக்கவிருக்கின்றது. ஆரம்ப நிகழ்வாக நம்முடைய சீர்வளர் ஸ்ரீ ஞானதேசிக சுவாமிகள், கோவிலூர் மடாதிபதி அவர்கள் வாழ்த்துறையோடு தொடங்கவிருக்கின்ற இந்த விழாவில் தமிழகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர்களாகிய சகோதரி பாரதி பாஸ்கர், திருவாளர் சிவகுமார் ஆகிய இருவரும் மிகச்சிறந்த கண்ணதாசன் சார்புடைய இலக்கிய உரை ஆற்றவிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு இந்த நாட்டிலே சிறப்பாக சமுதாயத்திற்கு சேவையாற்றிய 5 மிகப்பெரிய செம்மல்களுக்கு நாட்டின் மூத்த தலைவர்களுடைய பெயரிலே விருதுகள் வழங்கப்படவிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இலக்கிய உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய சுடர் தா ராமலிங்கம் அவருடைய தலைமையில் மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்றம். கண்ணதாசனுடைய பாடல்களில் வெஞ்சி நிற்பது இலக்கியமா, தத்துவமா, அனுபவமா என்கின்ற வரிசையில் இந்த பட்டிமன்றம் நடைபெறவிருக்கின்றது. இந்த பட்டிமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகச்சிறந்த பேச்சாளர்கள் மரபின் மைந்தன் முத்தையா, சகோதரி இந்திரா, சகோதரி தேவி, வழக்கறிஞர் சுமதி, சிம்மாஞ்சனா, நம்முடைய பாரதி, புதுக்கோட்டை பாரதி போன்றவர்களாம் கலந்து கொண்டு மிகச்சிறந்த ஒரு இலக்கிய உரையை நமக்கு வழங்கவிருக்கின்றார்கள். ஆக நம் நாட்டில் இருக்கின்ற இலக்கிய ரசிகர்கள் இந்த அற்புதமான விழாவை தவிர்த்து விடாதீர்கள். நிச்சயமாக 4-5 மணி நேரம் உங்களை இலக்கிய கடலில் மூழ்க வைக்கக்கூடிய மிகச்சிறந்த விழாவாக இது அமையும். அனைவரும் திரண்டு வாருங்கள், இலக்கிய மலையில் நடையுங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மலேசிய கண்ணதாசன் அறவாரியத்தின் சார்பில் வருக வருக என்று கரம் கூப்பி வரவேற்கின்றேன். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.